திரு சுவாமிநாதன், இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் முடிவு வெளியாகிருச்சு. அதன்படி திமுக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, 1,26,000 வாக்குகள். இப்பதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தாலும் அங்க 72,000 வாக்குகள் இந்த தொகுதியில பெற்ற நிலையில இப்போ அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது திமுகவுக்கு தொகுதியில கூடியிருக்கு, 50,000 வாக்குகள் அளவுக்கு கூடியிருக்கு. அதே மாதிரி பாமகவோட வாக்கு நிலவரத்தை எடுத்து பார்த்தோம்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் 32,000 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில இப்போ ஒரு 56,000 வாக்குகள் அவங்க வாங்குறாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி எதிர்பாராத அளவுக்கு டெபாசிட் இழந்து ஒரு படுதோல்வியை சந்திக்கிறாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலை விட அந்த தொகுதியில இப்போ குறைவான வாக்குகள், டெபாசிட் இழப்பு. அவங்க ஒரு மாநில கட்சி அந்தஸ்தும் பெற்றிருக்கிற சூழல்ல இந்த தோல்வி அப்படிங்கறத அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இருந்து உங்களோட கீ டேக்அவேஸா என்ன பார்க்கறீங்க? இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறதா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முக்கியமான அம்சம் என்ன பாத்தீங்கன்னா, பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கல. அப்படி சந்திக்கல அப்படிங்கும் போது இயல்பாகவே அந்த ஓட்டு இப்ப எந்த பக்கம் போயிருக்குங்கிறத பொறுத்தா இங்க ஓட் ஷேரிங் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னும் சரியா சொல்ல போனா அண்மையில 40க்கு 40 தொகுதிகளையும் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த வெற்றி பெற்றதுக்கு பின்னாடிதான் கள்ளக்குறிச்சியில ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய மரண சம்பவங்களா இருக்கலாம், அல்லது சென்னையில ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமா இருக்கலாம், இதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு தாண்டி மக்கள் நல திட்டங்களை இன்னும் மக்கள் கிட்ட எந்த எடுபட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பாடமா உணர்த்துது. இன்னொன்னு கேட்டீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க் கூடி இருக்கிறத பத்தி கூட நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த ஓட்டு எதனால கூடியிருக்குன்னா, அதிமுக பிரதான எதிர்கட்சி தேர்தலை சந்திக்கல. அதே நேரத்துல அதிமுக ஓட்டு எடுக்கிறதுக்கு இரண்டு கட்சிகளுமே, அதாவது நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம், ரெண்டு பேருமே ரொம்ப முயற்சிகள் எடுத்தாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சென்னையில நடந்த அதிமுகவுடைய உண்ணாவிரத போராட்டத்திலேயே போய் நேரடியா கலந்துகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை அனுப்பி வச்சிருந்தாங்க. சீமானும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா புகைப்படத்தை வைத்துக் கொண்டே ஓட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அன்புமணி ராமதாஸினுடைய நிலைமையும் அங்கு இருந்துச்சு. சோ அதனால அதிமுகவுடைய ஓட்டுகள் கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விழுந்திருக்கிறதுடைய எதிரொலியாதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க்ல கொஞ்சம் கூடியிருக்கு. ஆனாலும் அதிமுக நடந்து முடிந்த நம்ம அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மட்டுமே 65,000 ஓட்டு பக்கத்துல எடுத்திருந்தாங்க. திரு சுவாமிநாதன், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்தது பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதாகட்டும், உண்ணாவிரத போராட்டத்துக்கு அவங்க தார்மீக ஆதரவு வழங்கினது, அப்புறம் களத்துல எடப்பாடி அவர்களை அப்பன் சித்தப்பன் அப்படின்னு எல்லாம் திரு சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசினது, ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு எடுபடலையா? இல்ல, நிச்சயமா அது வந்து நம்ம அந்த தொகுதி விக்கிரவாண்டியினுடைய பொதுவா வன்னியர் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அவங்களுக்கு மத்தியில இயல்பாவே நாம் தமிழரை நோக்கி திரும்புறதை விடையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அந்த சமூக மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா கட்சியா தன்னை முன்னிலைப்படுத்துறதுனால அவங்க பக்கமா அந்த ஓட்டுகள் அதிகமான அளவுக்கு சேர்றது ஒரு பக்கம், அதனாலேயே ஒரு காரணமா அமையுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இயல்பாகவே அந்த தொகுதிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டே ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறத பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டயே ஒரு பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க. அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்களுக்கு பெருமை தானே அப்படிங்கிறார். இதே நேரத்துல பாஜக பயன்படுத்த முயற்சி பண்ணாலே எதிர்த்தவர் வந்து அன்புமணி பயன்படுத்துறப்ப இது எங்க கட்சிக்கு பெருமை தானே அப்படிங்கக்கூடிய சூழலும் வருது. இதெல்லாமே அதிமுகவினருக்கு வந்து என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, சரி நம்ம ஒரு வகையில கொஞ்சம் பாமகவுக்கும் ஓட்டு போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. ஆனா அது கணிசமான அளவுக்கும் போய் விழல. அதுல அதிமுக ஓட்டுலயே நம்ம எதிர்பார்க்காத இந்த தேர்தல் திருப்பத்துல என்னன்னா, அதிமுகவுடைய ஓட் பேங்கையுமே கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில எடுத்த அதிமுகவுடைய ஓட் பேங்க்ல கணிசமான ஓட்டை திமுக எடுத்திருக்கிறத தான் நம்ம இந்த இடைத்தேர்தல் முடிவுகள்ல பார்க்க வேண்டியிருக்கு. அது பாமகவுக்கு ஓரளவும், நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க ஓட்டு பெருசா போகவே இல்லாததுக்கு காரணம் வந்து பாமகவா நாம் தமிழரா அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஜாதிய ரீதியான ஓட்டுகள் எல்லாம் அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய வன்னியர்கள் பெரும்பான்மையான பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சிருக்காங்க. அது இல்லாத அதிமுக ஓட் பேங்க்லயே பல ஓட்டுகளை திமுக தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த முடிவுகள் காட்டுறதா ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.